ஹாய் ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் சதீஷ் அண்ட் வெல்கம் டு சதீஷ் இன்ஃபோ டாக்ஸ். இப்போ எல்லாருமே என்னுடைய காலேஜ் vlog வந்துட்டு பார்ட் 1 நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸுங்க. எல்லாருமே அதை பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக கிடச்சிருக்கு. அண்ட் தென் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்ட் 2 எப்போ வரும்ன்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்ட் 2 ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் இந்த வீடியோவில் நான் வந்து பார்ட் 2 ஃபுல்லாக அப்லோட் பண்ண போகிறேன். அதாவது விச் மீன்ஸ் டே 2 எங்கள் கல்ச்சுரல்ஸ் என்ன நடந்துச்சோ அந்த காலேஜ் vlog-ஓட டே 2 அதை தான் அந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி அந்த பார்ட் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தால் தான் அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பார்ட் 1ஓட காலேஜ் vlog பார்ட் 1ஓட வீடியோ லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த நீங்கள் பார்ட் 2க்கு வாங்க. அப்போனா தான் இட் வில் பி மோர் என்டர்டெய்னிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஃபார் யூ ஆல். ஓகே, அண்ட் ஹாய் ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங் ஆல். ஆக்சுவலி நைட்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 PM வரைக்கும் 1 AM வரைக்கும் vlog போயிட்டு தான் இருந்துச்சு. அது வரைக்கும் டெக்கரேஷன் ஒர்க்கு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் அப்போ 2 o'clock போய் இருந்துச்சு. மறுபடியும் 5 o'clock என் பசங்க எழுப்பி விட்டாங்க. தூங்கவே விடலைங்க. அதான் கொஞ்சம் இன்றைக்கி ஃபேஸே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற என்ட்ரன்ஸு இப்போ இது பலூன் ஆர்ட்ஸு அண்ட் தென் அந்த நம்ம ஈஸி செல்ஃபி ஸ்பாட்டு அண்ட் தென் அந்த ரங்கோலி கோலம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸு அந்த டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நைட்டே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இன்றைக்கி செகண்ட் டே 2ங்களா. அதனால் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் லைக் சிங்கிங்கு, டான்ஸிங்கு, ட்ராமா, ஸ்கிட்டு, மைமு, ஷார்ட் ஃபிலிமு எல்லாமே இன்றைக்கி தான் நடக்க போகுது. டிஜே எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் காலேஜ் வந்துட்டோம். இப்போ வந்து கரெக்டாக 8 AM. ஸோ இனிமேல் தான் நம்ம பசங்க, கேர்ள்ஸு, பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு நார்மல் காஸ்டியூமில் இருக்கிறேன். இனிமேல் நம்ம பசங்களாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த காஸ்டியூமே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும், ஒரு நல்ல லுக்கு தரும். அண்ட் தென் இப்போ வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸில் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இவங்க எல்லோரும் தான் செக்யூரிட்டிஸ். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே எக்ஸ் சர்வீஸ் மேன், ஆர்மி பீப்புள். இவங்க தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் எல்லாமே சேஃப்கார்ட் பண்ணிட்டு அந்த என்ன சொல்கிறது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு, டெக்கரேட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நல்லா போக இவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இவங்க இப்போ பிக் பாஸில் வர்ற மாதிரி தான் இவங்க கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக யாருமே அன்னெசரி பீப்புள் யாருமே உள்ளே வர முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், எல்லாருமே அந்தளவுக்கு ஒரு சேஃப்கார்டாக நல்ல பீப்புள் தான். அவ்வளோ ஹம்பிளாக இருப்பாங்க, எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நான் ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. நீங்கள் இல்லைன்னா ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமு, இந்த டெக்கரேட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா போயிருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு இந்த செல்ஃபி ஸ்பாட்டு நான் நேற்றே சொன்ன மாதிரி ஆக்சுவலி லைக் ஈகிள் போட்டிருக்காங்க. கோலத்துக்கு பதில் நாங்கள் அப்படியே ஈகிளையே வரைஞ்சி விட்டோம். ஆக்சுவலி ஈஸி கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் சேர்ந்துட்டு இது எல்லாமே இந்த பாய்ஸ் பசங்களாங்க போட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கேர்ள்ஸ் எல்லாம் போடல. கேர்ள்ஸ் வந்துட்டு உள்ள ரங்கோலி தனியாக போட்டிருக்காங்க. இது வந்து ஈகிள் வந்து அவங்களே டிசைன் பண்ணிட்டு நைட்லாம் கலரிங் பண்ணிட்டு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களாம் இந்த ஈகிள் பண்ணவங்களாம் நைட்டு 3 o'clock தான் ஹாஸ்டலுக்கே வந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணிட்டு நைட்டாக ஒரு 2 hours 3 hours தான் தூங்கியிருக்கோம். ஆக மொத்தம் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு வேறு லெவலில் முடிக்கணுன்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதாங்க லாஸ்ட் ப்ரோக்ராம், மேபி லாஸ்ட் ப்ரோக்ராமாக இருக்கலாம். ஏன்னா நாங்கள் இன்னும் அடுத்தது செமஸ்டரு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்ட்டு எல்லாருமே பிஸி ஆகிருவோம். இன்னொரு ஹார்ட்லி ஒரு 20 days இந்த காலேஜில் இருக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மோர் மெமரபுளாக ஆக்கிறதுக்காக நிறையா ட்ரை பண்ணிட்டு நிறைய யோசிச்சு வச்சுருக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இன்னும் அப்கமிங் வீடியோ கிளிப்ஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம், நான் கேரண்டி. ஓகேங்களா?
ஃபைனல் இயர் காஸ்டியூம் வந்து ஆக்சுவலி இதான் ஃபைனல் இயர் ஈஸியோட காஸ்டியூம். Bro. Okay. Actually, finally our cringe-ஆன entrance moment முடிஞ்சு. Next வந்து full actually next வந்து ஃபார்முலா வந்து lamp lighting எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இன்னொரு 10 மினிட்ஸில் நாங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். உங்களை வந்துட்டு அந்த மீடி இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறோம். ஓகே பாய், ஸ்டே டியூன் गाइस. ஆக்சுவலி இப்போ வந்து எங்கள் ஃப்ரெஷர்ஸ் ஈவெண்ட்டில் கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இனாகிரேஷன். அதுக்கு வந்து எல்லா காலேஜ்லேயும் பண்ணுற மாதிரி தான் நாங்கள், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அந்த ஸ்லோகன்ஸ் அங்கே இருக்கிற கோட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும். கொஞ்சம் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு இருக்கிற கேப்ஷன்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த பேனர், அதாவது அந்த ஃப்ளெக்ஸை தான் இப்போ நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதோட கிளிப்பை வந்துட்டு இதோ இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் அதை தான் இப்போ நாங்கள் மேலேருந்து பில்டிங்கில் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். And now going to launch our banner for Easy Abhyudaya and the Freshers Meet 2K22. Yeah guys. And then கீழே இருக்கிற கேப்ஷன் தான் ஹைலைட். ப்ராப்ளம்ஸ் 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 we don't like it, we avoid, but problems likes us. இதனால தாங்க இன்னைக்கு பிரச்சனையே வரப்போகுது. இந்த கேப்ஷனால தான் ப்ராப்ளமே வரப்போகுது. அதுக்காகவே நம்ம பசங்க வெறித்தனமாக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை ஆக போகுது, என்னென்ன பஞ்சாயத்து ஆக போகுது, என்னென்ன கேஸ் ஆக போகுது, என்னென்னலாம் ஃபன் ஆக போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். My dear students, the office bearer of this association club, so very good morning to all of you. The final year of EC students are very curiosity in organizing this third year வந்தாக்க நாங்கள் வெல்கம் நடத்த விட மாட்டோம் அப்படின்றதுல especially Satish and their teams, they are very eagerly. ஒன்னே ஒரு EC student, okay. They are first when I joined, okay. The first student I met is Satish, okay. So he came to me and he told he's the general captain of sports, okay. As well as he is the in charge for hostel and all, okay. So he's my perspective, okay. He is doing organization. In hostel or academy, with this he is doing well. He also placed in different companies. Okay, so he is having much more exposure. Okay, so please use this one. And last but not least, I would like to invite the hero of all the EC students and the head of the department, Dr. B. Arun sir. இன்னைக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ்ல வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஹார்ட்ஸை வின் பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம வந்து அச்சீவ்மெண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா அருண் சார் வந்து ஹீரோன்னு தான் சொல்லுவேன் எப்பயுமே வந்து.
So I am also one of the local person. Okay. I just request the final year student Watt Karan to conclude this program. Everyone, good morning. Seniors வந்து நீங்களும் நல்லா எல்லாமே கற்றுக்கலாம். டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அது நம்ம ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி ஆயிரும். ஸோ எல்லாமே சீனியர்ஸ் கோஆர்டினேட் பண்ணிடுவாங்க. தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சதீஷ். சென்னையிலேருந்து இந்த ஃபங்க்ஷனோட உடனே கிளம்பி வந்தான். அவனோட எஃபர்ட் இதில் நிறையா இருக்கு. தென் அல்டிமேட் ஸ்டூடெண்ட் செக்ரட்டரி நவீன் அவர். Finally, we just come to the end for the inauguration program, and next we shall get into the cultures program. And இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் அந்த சிங்கிங் டான்ஸிங் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட்டு அதே மாதிரி இப்போ வந்து டைம் வந்து 1 PM ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக 1:30 லஞ்ச் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம பசங்க எல்லாருமே இப்போ எப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி ஈஸி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் அது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு தனித்தனி இயர்னு பார்க்க மாட்டோம். ஜூனியர் சீனியர் எதுவுமே பார்க்க மாட்டோம். நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸாக எல்லாருமே. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் இயர்ஸுக்காக ஒரு கிராண்ட் ஈவெண்ட் நாங்கள் பண்ணோம்ல. ஸோ எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வந்துட்டு எல்லாருக்குமே நாங்களே உட்கார வச்சு அந்த ஃபுட்டு எல்லாமே சர்வ் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு போத் அந்த மெனுவில் வந்துட்டு வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லா டிஷ்ஷஸுமே இருக்குது. ஸோ வந்து என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஹெவியாக தடப்படலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குது. எல்லாமே கல்ச்சரல், ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட், சண்டை, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு கிராண்ட் ஈவெண்ட் வந்துட்டு இப்போ ஆஃப்டர்நூனில் வந்துட்டு ஒரு லஞ்சு வேற லெவலில் லஞ்சை முடிச்சுட்டு போய் மறுபடியும் ஒரு ஃபன்னுக்காக வெயிட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ரீராம், சுரேஷ்காந்த் அண்ட் ஜான், விஷ்ணு பாசகார பசங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க. ரவிச்சந்திரன், விஎன்ஆர் கிரியேஷன்ஸ் அண்ட் தென் சதீஷ் தேர்ட் இயர் எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு. அப்புறம் வந்து நம்ம செகண்ட் இயர் பையன் தான் பேர் அஸ்வின். ஸோ எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு என்னதான் அங்கே ஃபன்னு கீழே போயிட்டு இருந்தோம். இன்னுமே எல்லா ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒர்க்குன்னு வந்துட்டா நம்ம பசங்க வேற லெவலில் இறங்கி செய்வாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ரீராம் என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கு? இங்க கேமரா அப்படியே இது ஓகே. எல்லாம் நான்வெஜ்ஜா இருக்கு. வாட் அபவுட் வெஜிடேரியன்? வருண் கேட்டரிங் கிளப் எல்லாரும் வாங்க. நம்ம வந்து இவ்வளோ எப்போ ஃபன்னா போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபன் பண்ணாதாங்க அந்த ஒர்க் பண்றது ஒர்க் லோட் எதுவுமே தெரியாது. ஸோ போத் வெஜ், நான்வெஜ். ஏன்னா நான்வெஜ் மட்டும் பண்ணா அப்புறம் வெஜிடேரியன்ஸுக்கு வந்து
சிரமமாக போயிடும். ஸோ நான் வந்துட்டு வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஃபுல் ஈவெண்ட். இங்கே தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மெம்பர்ஸ் அக்காமடேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் எல்லாத்துக்கும் நாங்கள் சர்வ் பண்ணி வேறு லெவலில் பண்ண போகிறோம். நல்லா சாப்பாடு போட்டு அடிக்கிறாங்கிற மாதிரி நல்லா சாப்பாடு போட்டு எல்லோரும் குத்துன்னு குத்த போகிறாங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இன்னும் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வந்தாச்சு, அதுவே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் சாப்பிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு எல்லாரும் நல்லா குத்துன்னு எனர்ஜெட்டிக்காக இருக்க போகிறாங்க பசங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபன்னு, இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை கொடுக்குற அந்த கண்டென்ட்டு, அந்த பண்ணுற ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் ஆக்சுவலி இவங்க எங்கள் ஹெச்ஓடி சார். இப்போ எங்கள் ஹெச்ஓடி சார் வந்துட்டு அதே மாதிரி ஃபங்க்ஷனு எல்லாமே எங்கள் கூட இருந்துட்டு எல்லாமே எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இந்த மாதிரி ஒரு ஹெச்ஓடி சார் வந்து பார்க்கவே முடியாதுங்க. பாருங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற ஹெச்ஓடி சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹெச்ஓடி சார். we are so blessed to have him as our HOD for our department. ஸோ அதனால தாங்க ஈஸிங்கிறது எல்லா ஃபீல்டில் எல்லாமே எங்கள் பசங்க வந்து இறங்கி செய்வாங்க, எதுவும் வந்தாலும் தரமாக செய்வாங்க. ஸோ இன்னும் நிறைய ஈவெண்ட்டோ இவன் வந்து நேற்று பைக்கில் எடுத்தான். பட் ஆனால் அந்த பைக்குக்கு பூஜை கூட போடாமல் இந்த ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு சவுண்ட் சிஸ்டமு இந்த இவன் வந்து ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் இருக்கிறான். இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோகிராஃபி இவன் தான் பார்த்துக்கிறான். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் முடிச்சுட்டு இந்த லஞ்சை முடிச்சுட்டு அது ஒரு சின்ன கிளிப் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அகைன் கல்ச்சுரல்ஸ் போயிடலாம். ஓகேங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாரும் இப்ப சாப்பிட போறோம். எல்லாரும் நிறைய பொண்ணு வருவாங்க. இப்போ முதல் பத்தி ஆரம்பிக்கிறது முதல் பந்திலே கூட்டம் அழுது நம்ம சதீஷ் இருக்காரு கூட எல்லாம் நம்ம இந்த வருண் பாய்ஸ்னு ஒரு பேர் ஒரு கிளப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க செகண்டரி ஏசியில. வருண் பாய்ஸ்ன்னு சொன்னாலே எங்க இருந்தாலும் அது பட்டையே வந்துருதுங்க. ஒரு 30 பசங்க பாரு எல்லாம் ஒயிட் காஸ்ட்யூம் போட்டுருக்காங்கல்ல, இங்க எல்லாமே வருண் பாய்ஸ் தான். இப்போ எதுக்காக ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காங்க, ஃபர்ஸ்டே சாப்பிட்டு எல்லாருக்கும் பரிமாறுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அதனால நல்ல பொண்ணெல்லாம் ஆக்சுவலி வியூவர்ஸ் நாங்களாம் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி. ஸோ நீங்களாம் வீடியோவில் பார்த்தே ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்துட்டாங்க டைனிங் ஹாலுக்கு. பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க, பந்தி போயிட்டு இருக்குது, எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் மட்டும் வெட்டியாக விளாக் எடுத்துருக்கேன். நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? நானும் முடிஞ்ச இப்போ சீக்கிரம் ஃபஸ்ட்டு பந்தி மட்டும் ஒரு விளாகில் கவர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்றாங்க. எல்லோரும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நான் மட்டும் சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் போய் நானும் பரிமாறேன். ஓகேங்களா? சரி, இந்த டைனிங் நான் இதை முடிச்சுட்டு நம்ம கீழே எங்கேயும் கல்ச்சுரல்ஸ் மீட் பண்ணலாம். ஓகேவா? நானும் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு எனர்ஜியாக வந்து பேசுகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பந்தி ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350 பீப்புளுக்கு நாங்கள் வந்து ஒரு 2 o'clock கம்ப்ளீட் பண்ணி இப்போ 1:30 ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறோம் காரணத்தினால இந்த vlog வந்து இப்போ வந்து இது பாஸ் பண்ணி வச்சு நானும் போய் பரிமாறிட்டு முடிச்சுட்டு வரேன். எங்கள் ஹெச்ஓடி சார்லாம் தாண்டி இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ ரெப்ரஸன்டேட்டிவ் சும்மா விளாக் உட்காந்துருக்கான்ட்டு. ஸோ நானும் போய் பரிமாறிட்டு வந்தேன். இப்போ வந்து ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லி அந்த டைனிங் ஹால்லேருந்து வெளியே வந்தாச்சு. எல்லாருக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என் கூட இருக்கிறவங்க வந்து இவங்க பேர் பரணிதரன், இவங்க பேர் கோமதேஸ்வரன். இவங்க 2 பேருமே வந்து சிவில் டிபார்ட்மெண்ட். நான் என்னதான் வந்து ஈஸி வந்து ஃபங்க்ஷன் நடத்தினாலுமே ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் எல்லாருமே கால் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்குமே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியாச்சு. எல்லாருமே ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், மெக்கு, ஈசி எல்லாருமே கலந்துட்டாங்க. ஈசி ஃபேமிலி கூட எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ 1 o'clock நாங்கள் டைனிங் போனது. இப்போ தான் வந்துட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு எல்லாம் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் 4:30 வரைக்கும் எங்களுக்கு டைம் வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் என்னன்னா, சரி நான் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி இருக்கும். நான் வேற சும்மா இருக்காமல் சரி ஒரு என்ன சொல்கிறது சிங்கிங் அண்ட் டான்ஸிங் வந்துட்டு நேம் கொடுத்துட்டாங்க. அந்த சிங்கிங்க்கு டான்ஸிங் தான் இப்போ வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ வந்துட்டு டைம் வந்து வி ஆர் ஜஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் பத்துமான்னு தெரியல. இன்கேஸ் டைம் இருந்தால் வந்துட்டு சிங்கிங் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என் வாய்ஸ் கொடூரமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் வந்து சிங்கிங் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்.
இன்கேஸ் இன்னும் டைம் இருந்தால் வந்து டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கு. அதாவது டான்ஸ் வந்து அவ்வளோ நல்லாவெல்லாம் இருக்குது, ஜஸ்ட்டு கிரிஞ்சு டான்ஸ் தாங்க, ஓகேங்களா. அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு. இப்போ வந்து இப்போயே டைம் 3 o'clock ஆகிடுச்சு. இன்னும் வந்து கரெக்டாக சாலிடாக 1.5 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாமே வைண்ட் அப் பண்ணிடணுன்ட்டு டீன் சாரோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர். பார்ப்போம் டைம் கன்சம்ஷன் அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா, இல்லை ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. ஓகே, சரி நான் போய் இந்த டிஜே அந்த ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். இன்னும் ஃபைனல் இயர் பசங்க எல்லாருமே மேலே தான் சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் வரல. ஸோ நான் போய் அந்த ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். Night.
we are finally at the last stage. எல்லாமே முடிஞ்சு எல்லா கல்ச்சரல்ஸ் எல்லாம் பண்ணு சிங்கிங் டான்ஸிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து actually they are my juniors. Actually they are at the final முடிஞ்சு singing dancing cultures mime drama எல்லாமே முடிஞ்சு actually these are my actually these are dean sir, very respected sir. நான் என்ன பெர்மிஷன் கேட்டு இப்போ இந்த டிஜேக்கு வந்து பல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கல்ச்சர்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து கடைசி வரைக்கும் எங்கள் கூட இருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வி ஆர் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சார். And then இப்போ finally வந்துட்டு Easy Culturals Freshers Meet 2K22 the grand event is going to end now with the grand photo shoot of Easy family. Actually இப்போ எல்லாருமே ஃபைனல் இயர் தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாருமே இப்போ ஆர்கனைஸ் ஆகி we are just planning for a photograph. ஏன்னா இப்போ வந்து நம்ம என்ன இருந்தாலும் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நம்மளோட மெமரிஸ்லேயே இருக்கும். As it is a last function in our college life, so just adding flavor to that function. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியுமோ, சரி உங்களுக்கு இந்த vlog மூலிமா எவ்வளோ கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட் என்ஜாய். ஒரு காலேஜ் லைஃபு ஸ்கூல் லைஃப் இந்த மாதிரி நிறைய பேர் தாண்டி வந்திருப்போம். ஆனால் அந்த விட்டு போகையில் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம், அது மாதிரி நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறப்ப தான் தெரியும். நானே 1 month இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 1 month வந்து என்னோட காலேஜ் ரொம்ப மிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோட அந்த இன்டர்ன்ஷிப் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் எகைன் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அந்த சவுண்டே வேற லெவல் இருக்கா. Okay, that's called Easy family, that's called college life, that's called enjoyment, that's called fun, that's called entertainment. Okay, ஒரு photo shoot, grand photo shoot. Okay, நான் ஒரு photo shoot முடிச்சுட்டு again வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். Okay, until then it's go out from Chatis. Be yourself, be motivated. Bye. Okay.